இன்றைக்கு கணையத்தை பலப்படுத்தக்கூடிய சிறந்த சுலபமான நம்முடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் பார்க்க போறோம். கணையம் அப்படின்னாலே சர்க்கரை நோய் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆனா அது மட்டும் இல்லாம கணைய தொற்றுன்னு சொல்லக்கூடிய பாங்க்ரியாடைட்டிஸ், கணைய புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய பாங்க்ரியாட்டிக் கேன்சர், கணையத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய கற்கள் ஏற்படும் போது வலிகளும் வேதனைகளும் நம்மை விரட்டி விடுவதை பார்க்க முடியும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம். இந்த 8 விஷயங்கள் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த 8 விஷயங்களை ஒருங்கிணைத்து வாழக்கூடிய நம்முடைய உடலுக்கு ஏற்றாற்போல், வாத பித்த கப உடலுக்கு ஏற்றாற்போல் என்ன செய்தால் நன்றாக இருக்குங்கிற ஒரு புரிதலோடு ஆரோக்கியமான வாழ்க்கையையும், நோயுற்றிருந்தால் குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும், தீர்க்க முடியாத மரபணு நோய்களாக இருந்தாலும் கூட நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை தான் ஆயுர்வேத மருத்துவ முறை. அந்த வகையில் கணையத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றியும் கணையத்தை பலப்படுத்தக்கூடிய பழ வகைகளை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கு கணையத்தை பலப்படுத்தக்கூடிய சிறந்த சுலபமான நம்முடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கணையம் அப்படின்னாலே சர்க்கரை நோய் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கணைய தொற்றுன்னு சொல்லக்கூடிய பாங்க்ரியாடைட்டிஸ், கணைய புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய பாங்க்ரியாட்டிக் கேன்சர், கணையத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய கற்கள், அதீத குடிப்பழக்கத்தால் ஏற்படுகின்ற கணைய அழற்சி நோயின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அக்யூட் மற்றும் கிரானிக் பாங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்கள் ஏற்படும் போது வலிகளும் வேதனைகளும் வாந்தியும் மயக்கமும் நம்மை விரட்டி விடுவதை பார்க்க முடியும். 100 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட கணைய நோயினால் பாதிக்கப்படும் போது 100 நாட்களிலேயே 30-40 கிலோ இழந்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமான ஒரு நிலையை அடைந்து விடுவதையும் நம்ம பார்க்கிறோம். நவீன மருத்துவம் என்னதான் வளர்ந்த மருத்துவமாக இன்று நாம் பார்த்தாலும் கூட இன்றைக்கு கணைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறதான்னு கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறத பார்க்கும். நோய் வந்த பிறகு நோயோடு போராடக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவதை விட நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் உண்ண வேண்டிய உணவுகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் உணவை பற்றி மிக அதிகமாக நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னங்கிறத பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது மூலிகை எதுனா நொச்சி. பொதுவாக இந்த நொச்சியை வலிகளை குறைக்கவோ, வேதனைகளை குறைக்கவோ, உடலில் இருக்கக்கூடிய சில வகையான தோல் நோய்களை குறைக்கவும், இரத்த குழாய் நோய்களை குறைக்கவும் மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். உட்புற மருந்தாகவும் வெளிப்புற மருந்தாகவும் பயன்படுத்தினாலும் கூட கணைய ஆரோக்கியத்திற்கு நொச்சியை விட சிறந்த மருந்து இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. ஆயுர்வேதத்தில் ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்களோட குறிப்புகள்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய சஹஸ்ரயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் வைத்திய சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தையும் நம்ம பார்க்கும்போது கணைய நோய்களுக்கு நொச்சியை ஒற்றை மூலிகையாகவே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்ங்கிற குறிப்புகள் நம்மை திகைப்படைய செய்கிறத பார்க்குறோம். ஒரே மூலிகை தான். தமிழ் மருத்துவத்தில் அந்த மூலிகையுடைய குணங்கள் வேறாகவும், அதே போல் வட இந்திய மருத்துவத்தில் அந்த மூலிகை மருந்துடைய குணம் வேறாகவும், அதே மருத்துவத்தில் யுனானி வரும்போதும் ஹோமியோபதி வரும்போதும் அந்த மருத்துவ குணங்கள் வேறு வேறாக பயன்படுத்தியிருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியத்தை உருவாக்குறத பார்க்கணும். அந்த வகையில் நொச்சி இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் கணைய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ தினசரி 2 நொச்சி இலையை எடுத்து சிறு சிறு துகளாத நறுக்கி ஒரு 300 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு 100 மில்லியாக குறைத்து ஒரு மூலிகை தேநீராக அந்த நொச்சியுடைய அந்த தேநீரை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே
உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உச்சி முதல் பாதம் வரை ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி சுக்குக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுக்கை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமற்ற ஒரு சமூகமாகவே நம்ம மாறிட்டோம். இன்றைக்கு பெரும்பாலும் இஞ்சியை கூட நேரடியான இஞ்சியாக பயன்படுத்தாமல் இஞ்சி பேஸ்டாக வாங்கி பயன்படுத்துகின்ற ஒரு நிலை கூட நம்ம சமூகத்தில் இருக்கிறத பார்க்கும். அப்போ இஞ்சியை போலவே சுக்கும் ஒரு சிறந்த மருந்து. குறிப்பாக நடு இரவில் ஏற்படக்கூடிய வயிறு வலி, செரிமானமின்மை, ஜீரணமின்மை. நாம் ஒரு கணைய நோயாளியாக இருக்கிறோம், ஆனால் கணைய நோய் இருப்பதே நமக்கு தெரிவது கிடையாது. அப்போ நேராக நம்ம போகிறோம், ஒரு இரவு விருந்தில் சைவம் அசைவம் பிரியாணி சார்ந்த உணவுகளை சாப்பிட்றோம். திடீர்னு பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு பொடுக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படுது, கடுமையான வாந்தி பேதி ஆகுது. மருத்துவமனைக்கு போகிறோம், பார்க்குறாங்க கணையம் வீங்கி போயிருக்கிறது, கணைய நோய் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் கூட ஒரு துளி சுக்கை ஒரு துளி தேன் நெய்யில் கலந்து நம்ம சாப்பிடும்போது அந்த வலிகள் வேதனைகள் குறையக்கூடிய, உடனடி ஒரு அவசர நிலையில் இருக்கக்கூடிய உடலை மேம்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த சுக்குக்கு கிடைப்பதை நம்ம பார்க்கிறோம். வேப்பிலையை விட சிறந்த ஒரு மருந்து கணைய ஆரோக்கியத்திற்கு இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறிதான். இன்றைக்கு நம்முடைய இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சையில், குறிப்பாக யோக மருத்துவம் சார்ந்த சிகிச்சையில் யோக பயிற்சியை ஆன்மீகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தினசரி முயற்சியில் வைத்திருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்களையும் குருமார்களையும் நான் பார்க்கும்போது பேசும்போது அவர்களுடைய காலை உணவாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலையும் மஞ்சளும் மிளகும் கலந்த அந்த ஒரு உருண்டையை தினசரி ஒரு கொட்டைப்பாக்களவு சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்திருக்கிறத பார்க்குறோம். கொட்டைப்பாக்களவு இருக்கக்கூடிய இந்த பழத்தை, அந்த வேப்பிலை மற்றும் மஞ்சள் மிளகை கொட்டைப்பாக்களவு அவங்க சாப்பிடும்போது மூலாதார சக்கரத்திலிருந்து சஹஸ்ரஹார சக்கரம் வரை இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படுகிறது. மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படுறதுனால நோயற்று வலியற்று காலை முதல் மாலை வரை ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்கிறதுன்னு சொல்றதை பார்க்கணும். அந்த அளவுக்கு வேப்பிலை மிகச்சிறந்த ஒரு மருந்து இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்திற்காக. அரத்தைன்னு சொல்லுவோம், இஞ்சி வகை தாவரம், சிற்றரத்தை பேரரத்தைன்னு சொல்லுவோம். இந்த சிற்றரத்தை அப்படிங்கிறது மூட்டு வலிகளுக்கும் உடல்ல தேங்கி கிடக்கக்கூடிய வாத நீரையும் வெளியேற்ற மிகச்சிறந்த ஒரு மருந்து. பேரரத்தை அதே போல கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சிற்றரத்தை பேரரத்தை வலிகளுக்காகத்தான் மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறதே தவிர கணைய ஆரோக்கியத்திற்கு இதைவிட சிறந்த மருந்து இல்லை. சில சர்க்கரை நோயாளிகள் என்னிடத்தில் வரும்போது அவர்களுடைய சர்க்கரை எப்பொழுதுமே 350, 400, 500ன்னு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ 350, 400, 500ன்னு சர்க்கரை இன்சுலின் இட்டு என்னென்னமோ செஞ்சாகிவிட்டது, குறையவில்லை அப்படின்னு வரும்போது அவர்களுடைய கணைய ஆரோக்கியத்துக்கு வாதம் சார்ந்த ஒரு கணைய நோயாக இருக்கான்னு நம்ம பரிசோதனை செய்து பார்த்து வாதத்தை குறைக்கக்கூடிய இந்த அரத்தையை அவர்களுக்கு ஒரு மருந்தாக கொடுக்கும் போது அப்படியே மாயம் செய்தது போல ஒரு மாதத்தில் அந்த சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவதை பார்க்க முடியும். நிறைய ஆச்சரியமாக சொல்லுவாங்க, எப்படி இது சாத்தியம், அரத்தைக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன சார் சம்பந்தம்பாங்க. ஆனால் வாதம் சார்ந்த பேங்க்ரியாடைட்டிஸ் சார்ந்த நோய்களுக்கு இன்றைக்கு அரத்தையை விட சிறந்த மருந்து இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். உணவில் கடுகை சேர்ப்பது எதனால்? யாருக்காவது தெரியுமா? சுவைக்காக, மணத்துக்காகன்னு சொல்கிறோம். ஆனால் கடுகை விட சிறப்பாக கணைய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கானா கேள்விக்குறிதான். இன்னைக்கு நிறைய வகையான மூலிகை மருந்துகளை நாம் பார்க்கிறோம். இந்த மருந்துகள் ஏன் நாம் மருந்தாக பயன்படுத்துகிறோங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம யாரும் கேட்கறது இல்லை, பழக்கமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் கடுகை விட சிறப்பாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, குறிப்பாக கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஏதேனும் மருந்து இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறிதான். கணைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற 6 மருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான். கடுகை உணவாக சாப்பிட்டாலும், கடுகு எண்ணெயில் தயாரிக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட்டாலுமே கணைய பாதிப்புகள் குணமாகிறதையும் கணையம் சார்ந்த நோய்கள் குறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும்.
உடல்ல எங்கெல்லாம் கொழுப்புகள் தேங்கி இருக்கோ அந்த கொழுப்புகளை கரைப்பதற்கு உணவாகவே கொடுக்கின்ற ஒரு மருந்து எதுனா கொள்ளு தான். ஆனால் கொள்ளு கணையத்திற்கான மிகச்சிறந்த மருந்து. ஏன் குதிரைக்கு நம்ம கொள்ளு கொடுக்குறோம்? ஆற்றலை வழங்குவதற்காக, ஓடுகின்ற வேகத்தை அதிகரிப்பதற்காக, பொதி சுமப்பதற்காக, வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை விட கூடுதல் வேலை செய்ய வேண்டிய நிலையும் வரும்போது அந்த இடத்துல கொள்ளு ஒரு மிகச்சிறந்த உணவாக நம்ம குதிரைக்கு கொடுக்குறோம். நாம ஏன் கொள்ளு சாப்பிடணும்? ஏன்னா கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய சக்தி கொள்ளுக்கு உண்டு. கொள்ளை ஒரு உணவாக நாம் சாப்பிடுவது தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் அதே கொள்ளை மருந்தாகவும் சாப்பிடலாம். யாரெல்லாம் கணைய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ 1 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை உணவுக்கு பிறகு அல்லது மதிய உணவுக்கு பிறகு 1 மாத காலம் சாப்பிடுங்க. பிறகு போய் உங்கள் கணையத்தை ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கணையத்தில் உருவ ரீதியாகவே மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெல்லிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சக்கரை நோய்க்கு நெல்லிக்காய் மிகச்சிறந்த மருந்து, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி அது வேலை செய்யுதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பதால். கணையம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 மில்லி அமிலத்தை சுரக்குது. ஆனால் அந்த 10 மில்லி அமிலத்தை உடல் எடுத்துக்கொள்ளாத நிலை இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த இடங்களில் நெல்லிக்காய் மட்டுமே சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய அருமருந்தாக இருக்கிறத பார்க்கணும். நெல்லிக்காய் கணைய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். கருவேப்பிலை, ஏன் கருவேப்பிலை உணவில் சேர்க்கிறோம்? ஏன் குறைவாக சேர்க்கிறோம்? கடுகு போலவே கருவேப்பிலையும் இந்த கணைய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த மருந்து. இதை முழுமையாக நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்முடைய கணைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். கொத்துமல்லி மற்றும் இஞ்சி இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக சமையலில் சேர்க்கக்கூடிய உணவாக இருந்தாலும் கூட இதையே மருந்தாக நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய கணைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். கணையத்தில் ஏற்படுகின்ற அமிலச்சுரப்பு சார்ந்த நோயாக சர்க்கரை நோய் பார்க்கப்பட்டாலும் கணைய வீக்கம், கணைய புற்றுநோய், கணையத்தில் ஏற்படுகின்ற கற்கள், பாங்க்ரியாட்டிக் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கற்கள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தினசரி வாழ்க்கையில் உணவில் ஏற்படுகின்ற சிறு தவறு கூட நம்மை பாதித்து விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு இந்த 10 மூலிகைகள் சுலபமானது. நொச்சி, சுக்கு, வேப்பிலை, அரத்தை, கடுகு, கொள்ளு, நெல்லி, கருவேப்பிலை, கொத்துமல்லி மற்றும் இஞ்சி. இதில் சிலது உணவாக இருந்தாலும் கூட அதை மருந்தாக பயன்படுத்தும் போது கணைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். உணவா மருந்து. இன்றைக்கு உணவை கொண்டே ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இதைவிட சிறப்பு என்ன தேவை? உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய அமைப்பு, உடலில் ஏற்படுகின்ற நோய்த்தன்மை, காலநிலைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்னு நிறைய காரணிகள் இருந்தாலும் கூட உணவே மருந்துங்கிற அடிப்படையில் உணவை மருந்தாக பயன்படுத்துகின்ற, மருந்தையே உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் முதல் வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் உள்சூரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற
தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942441411 9500946634 9500946635 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில், டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை, டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர், டாக்டர் ஸ்ருதி பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தாநாத் மும்பை. பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211166. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.